ஹாய். இன்றைக்கி நம்ம கடைக்கு சிக்கன் சமோசா போட்டோம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஸ்பெஷலாக கடைக்கு நம்ம சிக்கன் சமோசா போட்டோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்டியை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுருவோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு போடுவோம். போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கனை வந்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். நல்லா அரைஞ்சிருச்சு. அரைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வெங்காயம் வெந்துருச்சு. அந்த நேரத்தில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நான் காலையில் சுண்டல் செஞ்சுருந்தேன். அதில் கொஞ்சம் மிக்சிங் இருந்துச்சு. கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் அதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். கருகாமல் இருக்கிறதுக்காக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருந்த சிக்கனை போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி கிண்டதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் வேகிறதுக்காக இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் இப்போ நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் மறுபடியும் ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அந்த டைமில் வேகிற டைமில் நம்ம வீடெல்லாம் ரொம்ப குப்பையாக கிடந்தது, பசங்க விளையாண்டுட்டு. அதனால் கிச்சனு, ஹாலு, ரூம்பு எல்லாத்தையும் பெருக்கிடலாம். சுத்தமாக பெருக்கி முடிச்சாச்சு. பெருக்கி விட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ குப்பைன்னு. சின்ன பசங்க இருந்தாலும் இப்படி தான். இந்த டைமில் சிக்கன் வெந்துருச்சு. மறுபடியும் ஒரு கிண்டிக்கலாம். கிண்டிட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் சிக்கனு. நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். மாற்றி சிக்கன் ஸ்டஃபிங், சமோசாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைக்கு கிளம்புறோம். கடை கிளம்புறோம். பையனு கூட வர்றேன்னு சொன்னால், அதனால் பையனையும் கூட கூட்டிகிட்டு போகிறோம். போகையில் கொஞ்சமாக லைட்டாக ஷார்ட் வீடியோ மாதிரி எடுத்தேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் போட்டிருக்கோம். வேறு வீடியோவில் எதுவுமே போடல. அதனால் நம்ம கடைக்கு போகிற அந்த இடங்களையெல்லாம் நம்ம அப்படியே கவர் பண்ணிக்கிட்டோம். இப்படி தான் இன்றைக்கி டே போச்சு. இதுதான் நம்ம கடை. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸ்டஃபிங் வச்சு சமோசா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தேன். வியாபாரம் ஒன்றும் அவ்வளோவா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லோரும் நோன்பு இருக்கிறதுனால கம்மியாக தான் வந்திருந்தாங்க.